வீடியோல கடிஜோக்ஸ்ல இருந்து 10 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 5 வினாடிகள் மட்டும்தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எத்தனை கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா குறிப்பிடுங்க. இந்த வீடியோவோட கடைசியில கொடுக்கப்பட்டுள்ள ரேங்க் கார்டு மூலம் உங்க ஸ்டார் ரேட்டிங்கையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான முதல் ஜோக். இன்ஸ்டில் உள்ள மிருகம் எது? நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஓ நாய். இப்ப அடுத்த ஜோக். குடிசையே இல்லாத நாடு எது? நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. பங்களாதேஷ். உங்களுக்கான அடுத்த ஜோக். போஸ்ட் கார்டுல ஸ்டாம்ப் போட்டலன்னா என்ன ஆகும்? நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாம்ப் கீழே விழுந்துரும். இப்ப அடுத்த ஜோக். ரொம்ப நீளமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது? நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. புல்லாங்குழல். இப்ப அடுத்த ஜோக். ஒரு மாட்டுக்கு ரொம்ப பசிச்சதான். உடனே அது பக்கத்துல உள்ள ஒரு கடைக்கு போச்சான். அங்க ஒரு புல்லாங்குழல் இருந்துச்சான். அத பார்த்த உடனே அதை கடிச்சு சாப்பிட்டுருச்சான். ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுல புல் இருக்குல்ல. இப்ப அடுத்த ஜோக். ஒரு மாடு ஒரு கண்ணாடி கதவை பார்த்ததும் அதை ஓடி போய் நக்குச்சான். ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுல புல்லுன்னு எழுதி இருந்துச்சான். உங்களுக்கான அடுத்த ஜோக். மகாபாரதத்துல உட்கார்ந்துகிட்டே இருந்தவங்க யாரு? நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. குந்தி தேவி. இப்ப அடுத்த ஜோக். எறும்போட அண்ணன் பெயர் என்ன? நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டனா. இப்ப அடுத்த ஜோக் என்னன்னு பார்க்கலாம். எதுவுமே வாங்க முடியாத கடை எது? நல்லா கெஸ் பண்ணுங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. சாக்கடை. இப்ப கடைசி ஜோக் என்னன்னு பார்க்கலாம். சாப்பிட எதுவுமே சூடா கிடைக்காத ஹோட்டல் எது? நல்லா யோசிங்க, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஆரியபவன். இப்ப உங்க ரேங்க் என்னன்னு பார்க்கலாம். மொத்த கேள்விகள் 10. அதுல நீங்க 9 அல்லது 10 கொஸ்டின்ஸ்க்கு சரியா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ரேட்டிங் 5 ஸ்டார்ஸ். 7 அல்லது 8 கொஸ்டின்ஸ்க்கு சரியா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ரேட்டிங் 4 ஸ்டார்ஸ். 5 அல்லது 6 கொஸ்டின்ஸ்க்கு சரியா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ரேட்டிங் 3 ஸ்டார்ஸ். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.